ஜெய் சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். விநாயகப் பெருமான் அன்றைய காலத்தில் விநாயகப் பெருமானை நாம் பார்க்கின்றோம் அப்படின்னாக்க, விநாயகருக்கு அழகான முகம், முருகப்பெருமானோடு அழகான முகம் இருக்குமா. விநாயகருக்கு வந்து யானை முகம் கிடையாது, விநாயகர் அழகான முகத்தோடு இருப்பார். இந்த அழகான முகத்தோடு நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க, திருவாரூர் மாவட்டம், திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில் பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பூந்தோட்டத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா செதலபதி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பேர் திலத்தர்ப்பணபுரின்னு சொல்லுவாங்க. ராமர் அங்கே தர்ப்பணம் பண்ணதாக ஒரு வரலாறும் இருக்கின்றது. அந்த திலத்தர்ப்பணபுரி செதலபதி என்ற இடத்துல வந்து ஆதி விநாயகர் அப்படின்னு முகத்தோட விநாயகரை பார்க்க முடியும். வேறு எங்கேயுமே நீங்கள் முகத்தோட விநாயகரை பார்க்க முடியாது. அந்த விநாயகர் முகம் ஏன் மாறினது அப்படின்னாக்க, ஒரு காலத்தில் கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். இந்த அசுரன் வந்து பல வரங்களை பெற்று எல்லாம் தேவர்கள், முனிவர்கள், எல்லாம் ரிஷிகள் எல்லாரையும் கொடுமைப்படுத்தின்னு இருக்கான். அப்போ கொடுமைப்படுத்தும் போது அவன் எப்படி வரம் எடுத்திருப்பான் அப்படின்னாக்க, ஒரு மனித உருவம் கொண்ட ஒரு தெய்வமோ இல்லை ரிஷிகளோ முனிவர்களோ தேவர்களோ யாரும் என்னை வந்து கொல்லக்கூடாது, சம்ஹாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை அந்த கஜமுகாசுரன் அப்படிங்கிறவன் வாங்கிட்டுருவான். இந்த கஜமுகாசுரனோட பத்தினி, அதாவது அவளோட மனைவி பார்த்தோம் அப்படின்னாக்க, அம்பாள் மேலே ரொம்ப பற்றுதலாக இருப்பாள். அம்பாளை அவ்வளோது வணங்கி அம்பாளை எல்லாமே அம்பாள் தான்ட்டு கும்பிட்டுருப்பாள். அப்படி இருக்கும்போது இவனை இப்போ இந்த கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணணும். அப்போ மனித உருவம் கொண்ட தெய்வமோ இல்லை ரிஷிகளோ முனிவர்களோ தேவர்களோ யாரும் அவனை சம்ஹாரம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த விநாயகர் முகத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி எப்படி ஒரு திருவிளையாடல் பண்ணுறாரு பாருங்க. அதாவது இந்த சுவாமி வந்து ஒரு காலத்தில் வந்து அம்பாள் வந்து விநாயகருக்கு வந்து கொழக்கட்டை, அப்பம், அவல் பொரி, கடலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரின்னு எல்லாம் கொழக்கட்டையெல்லாம் அம்பாள் எல்லாம் வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், பார்த்துக்க, யார் வந்தாலும் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை உட்கார வச்சுட்டு போயிடுவாள். உடனே சிவபெருமான் ஒருவர் வந்தாக்கா, அம்மா குளிக்க போயிருக்கா, நீ உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறார். நான் என்னையே நீ போகக்கூடாதுங்கிறியா அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தகராறு வந்து அந்த புள்ளேன்னு கூட பார்க்காம விநாயகரோட தலையை வெட்டிடுறார். விநாயகரோட தலை அழகான முகத்தை வந்து வெட்டிடுறார். வெட்டினோடனையும் உடனே பார்வதி வந்து பார்த்துட்டு, ஆஹா நம்மளோட மகனோட தலையை வெட்டிட்டீங்களே அப்படிங்கிறா. 4 பக்கம் 4 பூத கணங்களை அனுப்புகிறார். எந்த பக்கத்தில் எந்த தலை இருக்கோ வெட்டி எடுத்துனுவா அப்படிங்கிறாங்க. வடக்கு பக்கம் போனதில் வந்து யானை ஒன்று படுத்துட்டு இருக்கோம். அந்த யானையோட தலையை வெட்டி கொண்டு வந்து வச்சுடுறாங்க. யானை தலை மனித உருவமாகிடுது. விநாயகருக்கு வந்து யானை தலை மனித உருவமாகிடுது. உடனே வந்து அம்பாள் கேட்குற, ஆஹா நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகிடுத்தே, யானை தலையாகிடுத்தே, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறா, கஜமுகாசுரன் என்கிட்ட பல வரத்தை வாங்கிட்டான். அவன் வந்து சாதாரண மனித உருவம் கொண்ட தெய்வமோ தேவர்களோ என்னை வந்து கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கிட்டான். அவனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக இப்போ விநாயகரை வந்து அவதாரத்தை மாற்றினேன், நான் முகத்தை மாற்றினேன், மனித உருவமும் மிருக முகமும் கொண்டது நமது விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ண போகிறார். சம்ஹாரம் பண்ண போய் ஒரு 3 நாட்கள் போர் நடக்கின்றது. இந்த சம்பவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிள்ளையார்பட்டியில் நடக்கும். பிள்ளையார்பட்டியில் வந்து கரெக்டாக வந்து ஆவணி மாதம் இந்த விநாயகர் சதுர்த்தியில் இப்போ தான் அந்த திருவிழாவானது இங்கே நடக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் போர் நடக்கும். கஜமுகாசுரனுக்கும் விநாயகருக்கும் நடந்து 3ஆவது நாள், அதாவது 6ஆவது நாள் உற்சவத்தில் சம்ஹாரம் செய்வார். அந்த கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்து அதுக்கப்புறம் அந்த அம்பாள்கிட்ட வந்து அவரோட மனைவி ரொம்ப பற்றுதலாக இருந்ததுனால சம்ஹாரம் பண்ணியும் மூஷிக வாகனமாக வச்சுக்கிறார். கஜமுகாசுரன் தான் விநாயகருக்கு மூஷிக வாகனமாக வரார். அவனை சம்ஹாரம் பண்ணி அம்பாலோட வரத்தில் அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறது, என்ன தாலி பாக்கியத்தை காப்பாற்று அப்படிங்கிறா. அம்பாலும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், இவரை சம்ஹாரம் பண்ணணும். என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, சம்ஹாரம் பண்ணிவிட்டு மூஷிக வாகனமாக வச்சுன்றார். அங்கே இந்த உற்சவம் அப்படியே நடக்கும். முதல்ல போருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா விநாயகர் யானை வாகனத்தில் போவார். போருக்கு போகும்போது இந்த போர் முடிஞ்சு அவனை சம்ஹாரம் பண்ணோன்னே அங்கே அப்படியே உடனே பார்த்தீங்கன்னா அந்த யானை வாகனத்தை எடுத்துகிட்டு மூஷிக வாகனத்தில், தங்க மூஷிக வாகனத்தில் விநாயகர் உட்காந்துருப்பார். அந்த அசுரனை பாதத்தில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடக்கக்கூடியது. அதுக்காக தான் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, வடக்க தலை வச்சு பழக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நம்ம வடக்க தலை வச்சு படுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வரும். அதுக்காக தான் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்க வச்சுக்கலாம், மேற்க வச்சுக்கலாம், தெற்கு பக்கம் கூட தலை வச்சு படுத்துக்கலாம், வடக்க மட்டும் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னாக்க, நீங்கள் சயின்டிஃபிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம சாதாரணமாக பூமியில் வந்து படுத்துக்கலாம். நீங்கள் தலாணி வந்து ரொம்ப ஒசரமாக வச்சு படுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து மூளைக்கு போகாது, பிளட்டு வந்து மூளைக்கு போகாது. அதுக்காக தான் நீங்கள் ஃப்ளாட்டாக காலுக்கு கூட தலாணி வச்சுக்கலாம்பாங்க. டாக்டர்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, காலில் கூட தலாணி வச்சுங்க, ஆனால் நீங்கள் தலைக்கு ரொம்ப ஹைட் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக மேடு, நம்ம தெற்க வந்து பார்த்தோம் அப்படின்னா தாழ்ந்து போகும். இந்த வடக்கு பக்கத்தில் மேடாக இருக்கிறதுனால
நம்ம தலையை வச்சு படுக்கக்கூடாது. நம்ம தாழ்ந்து இருக்கிறதுனால தலையை வச்சு நம்ம படுத்தோம் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து மூளைக்கு வந்து கரெக்டாக போயிட்டு வந்துட்டுருக்கும். அதுக்காக தான் தலானியை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வடக்க தலையை வச்சு படுக்கக்கூடாதும்பாங்க, அது மேடாக இருக்கிறதுனால. அதனால் அந்த விநாயகர் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நிறையா செஞ்சவர். அப்பேற்பட்ட அந்த விநாயகரை பற்றி இப்பொழுது நாம் சிறிய ஒரு கதையை தெரிந்து கொண்டோம். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவா.